என்னடா பாடா பாடாதீங்கடா. ஏய் ஏய் கலப்ப கட்ட இல்ல பொட்ட அண்ணா நோ கண்ட வரகோச்சனா மானேடா நீ பண்ணா ஒரு லைன்ல கண்ணு முன்னாடி பின்னாடி மரியாதை உனக்கு தருவேன், மரியாதை உனக்கு தருவேன். உன் திறமை தனி திறமை. அவன மரியாதை அவன மரியாதை உன் திறமை தனி திறமனா வீட்லயும் சரி வீட்லயும் சரி யாருமே சரி உன் திறமை ஒண்ணா எங்களால வராதுண்ணா. ரெண்டு நிக்க வச்சோட படுக்க வச்சு திறமை யாரு ரெண்டு நிக்க வச்சா படுக்க வச்சிருக்கிறேன். அதான் அங்கேயும் அடிக்கிறேன் இங்கேயும் அடிக்கிறேன். நான் உனக்கு மாதிரியே தருவேன். இந்த செவடா பலம் தருவேன் பேசுறீங்க. நமக்கு மரியாதை இப்ப யாரு பக்கம் பேசுறீங்க? அப்ப உனக்கு மரியாதை தேவையில்ல. உண்மையில மரியாதை தேவையில்ல. கட்ட அடிக்கிற பொட்ட வேலையை பாரு வேலையை பாரு அவங்க கூட பேசுறாங்க. உன் வேலையை பாருடா மொத்தமா சப்போட்டா என்ன மரியாதை முக்கியம்னா என் மைராஜ்மா ஐயோ என் மைராஜ்மா ஐயோ நீ யாரு நீ யாரு நீ யாரு அதான் என் மைராஜ்மா. இப்ப நீ யாரு இப்ப நீ யாரு நான் யாரு இப்ப என் மைராஜ்மா
யாருக்கிட்ட மயிரை காட்டுற? ஐயோ யா மயிராஜ் மாதிரி நாது. ஓ நாது. என்ன நாது. நாது. என்ன நாது? ஏய் டேய் உங்க கூட்டத்தவள புண்ணாங்க தவள போடாட்டா எப்படி அப்படியே? உங்க கூட்டத்தவள புண்ணாங்க தவள ஏய், வந்தவன மன உன்னாக்கு தேவல. நான் வந்தவன மனர ஓட வந்துறானே ஏய், எதுக்கு வந்த? ஏய் என்ன எதுக்கு நான் வந்தேன்? மயிர புடுங்க வந்தாங்க ஏய், ஓ ஆட்டோட தான வந்தேன். கம்பள எவ்வளவு அட்வான்ஸ் வாங்கிருக்கற? ஆ ஏய், ஐயா 3.25 லட்சம். சொல்லியா? வாங்கணும் இல்ல? ஆமா வச்சிட்டு போ. ஏய் விதியா தப்பையா நாதியா தப்பையா பரம பையா உள்ள போற பொட்ட பையா ஏய், உள்ள பணம் உதற மனர அடிப்பாரு நானடா போட்டேன். நானா போட்டேன். ஏய் போடாட்டா ஏய், வாட்டா எங்க அப்பா அம்மா கூட அப்படி ஏய் வாட்டா எங்க அப்பா அம்மா கூட சரியா மனர அடிக்குது ஏய், ஆ அடிப்பதற்காக பிறந்து வந்தேன். ஆ ஆமாடா, ஆ அடிப்போம். ஆ கம்பள 3.25 லட்சம் வாங்கணும் இல்ல? ஆ வச்சிட்டு போ. ஓ ஏண்டா? ஆ இதோ பெரிய நடிகரா? ஆ போயிட்டா. ஆ 9 பபடி வாசகாரங்க. வச்சு ஆடு விட்டா போடா. எத்தனை பப்ளியா சேர்த்தாரு 9 பபடி வாசகாரங்க வச்சு ஆடுவோம். போ. நான் மருதக்காரனா தாளக்காரனா கேட்டுக்கோ எத்தனை பேர் வச்சாடுறாரு அவரு 9 பேர் வச்சு எப்படி சொன்னாலும் வரியா எட்டு பேர் போதும் உன்னை சத்தா 9 வெள்ள வாசகா கம்பெனில நீ சேர்த்து 9 பேரா 8 பேர் இருக்கிறாங்களா உன்னை சேர்த்தா 9 உன்னை சேர்த்தா 9 மரியாதை முக்கியம் யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்பேன் சரி விடுங்க என்ன சொல்ற சத்தியமா நான் அடிவாத தாங்க குடிக்கிற அடியில ஆமா எல்லாமே வந்தவே ஒரு கலை தான். ஆமா நீங்க அடிக்கலையா நீங்க அடிக்கலாம் சபாஷ். நீங்க யாரு எப்படிப்பட்டாலும் எப்பேற்பட்டவன்? எங்க பார்த்தா வந்துருந்தா ஐயா சபாஷ். எங்க பார்த்தா வந்துருந்தா எங்க பார்த்தாலும் ஆமா ஐயா பலே பலே. ராமாபுரம் காடு ராமாபுரம் காடு. காடுன்றா ராமாபுரம் காடு. ரொம்ப தூரமா வரணும் வீரமா. சொல்ல ராமாபுரம் காடு ராமாபுரம் காடு. வீரமா சம்பா. வீரமா எப்படி? ராமாபுரம் காடு ராமாபுரம் காடு. வந்தவாசி ரோடு வந்தவாசி ரோடு. என்ன உடலும் பாடு சொல்லுவது எனக்கு பாடு. சொல்லுது பாடு ஆமாண்டா, விளக்கமாக சொல்ல வேண்டும். இல்லைன்னா உங்க அம்மால தாள் விட்டு யாரு அம்மால
வயிறுடா மாதிரி சாப்பிட்டாங்க. எல்லாம் பிடிக்குதுங்க. எல்லாம் பிடிக்குது. சபாஷ். நீங்க வந்த வெளிய வேஷம் பிடிக்குது. நீங்க பாடிய பாடல் பிடிக்குது. சபாஷ். நீங்க அடிக்கிற அடி பிடிக்குது. சபாஷ். எல்லாம் பிடிக்குது ஐயா. பலே. எல்லாம் பிடிக்குதுங்க. ஆனா அந்த பொட்டை மாதிரி அடிச்சு நடக்கிறது யார் கட்ட ஆம்பளை மாதிரி அடிக்க. ஆம்பளை என்ன இப்படி அடிக்கிறா? போறவா அப்பா இவன் ஒரிஜினல் பண்ணுங்க. கப்பல்ல மொத்தம் கிராஸ் தான் யாரா கிராஸ் எல்லாமே ஏன் இன்னும் கொஞ்சம் ஒரு தெம்பா நின்று அடிக்கலாம். எப்பா என்ன ஏய் தமிழ்லதான் பேசணும். விரிவாக நான் எப்படி எடுத்து வரணும்? இல்ல நீ விரிவா கொடுப்ப. நான் எப்படிடா சொல்லணும் தமிழ் மூதாவே டேய், இது எப்பேற்பட்ட நாடு? நீ கல்றா பாடு. சொல்றது கேட்கறதே பாடு. கேட்பது எனது நாடு. டேய், ஐயா இதுதான் வீரவகை. கோட்டை. ஏய், இந்த வீரமகேந்திராவின் கோட்டையில் நான் எப்படி பிறந்தேன்? நான் எப்படி வளர்ந்தேன்? டேய், நானே அப்பா அம்மா தான் போறேன். யாருன்னா வந்து ஒரு 4 பேர் மட்டும் கேட்பாங்களா? நான் யாருக்கு போறேன்? நான் எப்படி போறேன்? நீ செவிடால போட்டுருக்க. அண்டாதி அண்டம். ஆயிரத்தெட்டு அண்டம். ஓ அண்டாதி அண்டம். ஆயிரத்தெட்டு அண்டம். சொர்க்கம். மதியம். பாதாளம். 14 உலகத்திற்கும் 8 திக்கு. 16 கோணமும். 16 கோணங்களும். ஏய், இந்த சூரபதம் எப்படி பிறந்தீர்கள்? புத்தி முதலாக முதலாக பிறந்தவர் ஏய் இந்த சூரவம்சத்துக்கு சூரவம்சத்துக்கு யாரு? இந்த சூரபதமன் பிறந்தது. இந்த சூரவம்சத்துக்கு அந்த சூரவம்சம். இரண்டாவது ஜாமத்தில் எப்படி எப்படி தார்கள் என்று சொல்லக்கூடிய ஏழை அவதாரம் எடுத்தார். ஓ ஏழை அவதாரம். எப்படி ஏழை அவதாரம். ஏழை அவதாரம் எடுத்தார். தாருகா முன்னாடி கது சிங்க அவதாரம் எடுத்தார். யாரு? தேசம் என்று சொல்லக்கூடிய ஆட்டு அவதாரம் எடுத்தார். அப்பொழுது அன்றால் வரை வரை கண்ணிமை போல் இந்த மகேந்திராபுரி ஆகிவிட்டது. தம்பி
எனக்கு